சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய கார்த்திகை மாதம் அமாவாசையில் கட்டாயம் இந்த 2 விஷயங்களை செய்ய மறக்காதீர்கள். அது என்ன விஷயம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி 2 தினங்களுமே ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யறதுக்குன்னே ஒரு உரிய நாள் தான் இந்த அமாவாசை நாள். இந்த நாள்ல கட்டாயம் நம்ம வீட்ல இந்த 2 விஷயங்கள் தொடர்ந்து செய்யும்போது, நமக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதமும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சாலே குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் கட்டாயம் கிடைக்கும். ஒரு குடும்பத்துல முன்னோர்களோட ஆசீர்வாதமும், குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் ஒரு சேர கிடைச்சிருச்சுனாலே போதும். கண்டிப்பா அந்த குடும்பத்துல வாழ்றவங்க மட்டும் இல்ல, அதற்கு அடுத்து வர தலைமுறையினுமே ரொம்பவே சிறப்பா இருப்பாங்க. அதற்காக தான் ஒரு குடும்பத்திற்கு கட்டாயம் முன்னோர்களோட ஆசீர்வாதமும், குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் கட்டாயம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றது. இப்படி முன்னோர்களோட ஆசீர்வாதத்த முழுமையாக பெற்று தரக்கூடிய நம்ம வீட்லயே பெரிய பூஜைகள் செய்ய வேணாம். இதற்காக நீங்க எதுவுமே செலவு பண்ணவும் தேவையில்ல. ஆனா இந்த 2 விஷயங்கள் நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்க முன்னோர்கள் மனம் மகிழ்வார்கள். உங்களுக்கு முன்னோர்களின் பரிபூரண அருள் கிடைக்கும். அப்படி நீங்க முன்னோர்களின் பரிபூரண அருளை பெற்று தரக்கூடிய அந்த 2 விஷயங்கள்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் ஒவ்வொருத்தரோட வீட்லயும் முன்னோர்களோட படம் அப்படிங்கிறது இருக்கும். இல்ல ஒரு சிலர் இல்லங்க நாங்க ஃபாரின்ல இருக்கோம். நாங்க முன்னோர்கள் படம் எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப, உங்க முன்னோர்கள மனசார நெனச்சுக்கோங்க. நெனச்சுக்கிட்டு உங்க வீட்ல ஒரு அகல் தீபம் ஏற்ற வேண்டும். அது நீங்க பூஜைக்கு பயன்படுத்தின அகல் விளக்காக இருக்கக்கூடாது. தனியாக ஒரு மண் அகல் விளக்கு நீங்க போன வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு நாங்க பயன்படுத்தின விளக்கு மேல இருக்குங்க. அத எடுத்து பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா பயன்படுத்தலாம். ஒரே ஒரு விளக்கு நீங்க ஏத்துனாலே போதும். அந்த விளக்க எடுத்துக்கோங்க. சுத்தமா கழுவிட்டு, அதற்கு தொடச்சிட்டு, அதற்கு மஞ்சள், குங்குமம், பொட்டு வச்சுக்கோங்க. இது நீங்க எப்ப ஏத்தணும் பார்த்தீங்கன்னா, மதியான நேரத்துல நீங்க சாப்பிடுறதற்கு முன்னாடி. ஒரே ஒரு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க. அது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. தீபம் ஏற்றி வச்சு, ஒரு டம்ளர் நிறை சொம்பு நீர் வச்சாலும் சரி, இல்ல ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சாலும் சரி. உங்க முன்னோர் படத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சு, 2 பத்திகள் ஏத்தி வச்சு, ஒரு தட்டுல நீங்க என்ன சாப்பாடு அன்னைக்கு சமைச்சிருக்கீங்களோ, அந்த சாப்பாட எச்சில் படாம எடுத்து வச்சு, அந்த தூபத்த காமிச்சு, அந்த சாப்பாட அப்படியே கொண்டு போய் மாடியில வச்சுருங்க. அந்த உணவை காகம் எடுத்துக்கொள்ளும்போது, கண்டிப்பாக காக ரூபத்தில் உங்க முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க. முன்னோர்கள் அந்த உணவை எடுத்துக்கிட்டாலே போதும், நமக்கு கண்டிப்பா முன்னோர்களின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். இத கண்டிப்பாக மதிய நேரத்தில் தான் செய்ய வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை 11:15 மணிக்கு மேல தான் நமக்கு அமாவாசை அப்படிங்கிறது வருது. அதனால நம்ம மதிய நேரத்தில் வைக்கிறது தான் ரொம்பவே சிறப்பு. இல்லங்க நாங்க ஆஃபீஸ் போயிருவோம். எங்களால மதிய நேரத்துல வைக்க முடியாது அப்படிங்கிறப்ப, நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:15 மணி வரைக்குமே அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்கு. அதனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்துல ஒரு டிஃபன் தாங்க எங்களால செய்ய முடியுது. பரவால்ல டிஃபன் கூட நீங்க காகத்திற்கு தாராளமாக வைக்கலாம். உங்க முன்னோர்கள நினைச்சு கொஞ்சோண்டு உணவு நீங்க காகத்திற்கு வைத்தாலே போதும். அந்த காக ரூபத்தில் உங்க முன்னோர்கள் அந்த உணவை எடுத்துக்கொண்டு உங்களை மனதார ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். 2வது விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலருமே அமாவாசை அப்படின்னோன செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை வாங்கி பசுவிற்கு கொடுப்பது. ஆனா, இப்ப அமாவாசை திதி 11:15 மணிக்கு மேல வர்றதுனால, 11:15 மணிக்கு மேல உங்களால பசுவிற்கு அகத்திக்கீரை குடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சரியான விஷயம். ஏன்னா, அமாவாசை திதி அன்று அமாவாசை இருக்கும் நேரத்தில் நம்ம பசுவிற்கு அகத்திக்கீரை குடுக்க வேண்டும். அதற்கு முன்னாடியே குடுப்பது நம்ம அமாவாசையில கணக்கே வராது. அதனால இந்த முறை அமாவாசைக்கு நீங்க திதி குடுத்தாலும் சரி, இல்ல பசுவிற்கு உணவு குடுத்தாலும் சரி, உணவு தானங்கள் நீங்க குடுத்தாலும் சரி, இல்ல சிவாலயங்களுக்கு சென்று நீங்க விளக்கு ஏத்துனாலும் சரி, எல்லாமே அந்த 11:15 மணிக்கு மேல அமாவாசை திதி வந்த பிறகு செய்யுங்கள். அதுதான் அமாவாசை திதியில் நம்ம செய்ததற்கான பலன்களை நமக்கு பெற்று தரும். இல்லங்க. நாங்க வெளியூர்ல வேலையில இருக்கோம். எங்களால வீட்டுக்குலாம் போக முடியாது. நாங்க இங்க தனியா ரூம் எடுத்து வேலையில இருக்கோம். நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க முன்னோர்களே நினைச்சு உணவு தானம் குடுங்க. யாருக்காவது 2 பேருக்காவது சாப்பாடு வாங்கி குடுங்க.
அதுவே கட்டாயம் உங்களுக்கு உங்க முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள மனசார நினைக்கணும். அவங்கள நினைச்சு ஏதாவது ஒரு தான தர்மம் செய்யணும். அது தான தர்மம் அப்படிங்கிறது உங்களோட வசதிக்கேற்ப, உங்களால ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்க முடியுதா? செய்யுங்க. இல்லங்க என்னால ஒரு 20 பேருக்கு சாப்பாடு போட முடியும். தாராளமா செய்யுங்க. அமாவாசை என்று உணவு தானம் செய்ய செய்ய உங்க குடும்பம் மேன்மை அடைவதை கண்கூட பார்க்க முடியும். மதிய நேரத்துல நீங்க முன்னோர்கள நினைச்சு காகத்திற்கு உணவு வச்சுட்டீங்க. தான தர்மங்கள்லாம் முடித்த பிறகு, மாலை நேரத்தில் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடுனா தனியா ஏதாவது பூஜை செய்யணுமாங்க? அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே இல்ல. உங்க பூஜை அறையில எப்போதும் போல விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றி தீப, தூப ஆராதனை காமிங்க. அன்றைய தினத்துல உங்க குலதெய்வத்திற்காக ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளோ அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு ஏதோ உங்களால என்ன முடிகின்றதோ அத 2 வச்சு உங்க குலதெய்வத்திற்கு தீப, தூப ஆராதனை காமிங்க. இந்த அமாவாசை என்னும் அற்புதமான நாள்ல முன்னோர்களையும், குலதெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்க குடும்பம் 100% மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும். நீங்க உங்க வீட்ல அமாவாசைக்கு என்னென்ன செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.